ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர்ஸில் இருக்க சம்ம தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அரவுண்ட் ஐ வில் டேக் ஹார்ட்லி 10 minutes. ஸோ இந்த 10 minutesல நம்ம எப்படி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஒரு யூனிட்லேருந்து 14 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 4th யூனிட். ஸோ திஸ் இஸ் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. லெட்ஸ் ஸ்டார்ட். So illustration 4 பாருங்க என்ன information சொல்லியிருக்காங்க. The books of a bank include 15 lakh advances on 31/12/2022 and interest chargeable 10% per annum compounded quarterly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what is meant by simple interest and compound interest? First we need to understand that. For example, இப்போ என்னோட first yearல நான் 100 rupees invest பண்ணியிருக்கேன் and இதுக்கான interest rate 10%. இதில் எனக்கு 10 rupees அப்படின்றது ஐ வில் கெட் ஆஸ் அ இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர். அண்ட் செகண்ட் இயர்லையும் சேம் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் மேலேயே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அண்ட் இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த கேஸை விட்டுருங்க. ஸோ இன் கேஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 10 rupees உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அண்ட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 100. ஸோ இப்போ இந்த 110க்கு சேர்த்து தான் நீங்கள் 10% அப்படின்னு சார்ஜ் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் ஆல்ரெடி அக்கறான இன்ட்ரெஸ்ட் இதுவும் சேர்த்து நீங்கள் ஃபர்தர் அடுத்த வருஷத்துக்கு கம்ப்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? குவார்ட்டர்லி பேசிஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட்ன்றது தனியாக கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த செக்யூரிட்டி ஃபார் த லோன் இஸ் 21,000 shares of 100 each in a public limited company value at 80 each and there is no repayment till 31/3/2024 and on 31/3/2024 the value of shares declined to 70 per share. So initially அதோட face value 18 இருந்துச்சு and அவங்க issue பண்ணது 100 but now it was declined to 70 and in this case I have to calculate a secured and unsecured portion. ஸோ அண்ட் இது வந்து எதனால் அப்படின்றதையும் நான் ரீசனோட மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கம்ப்யூட் பண்ணணும். கம்ப்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே எனக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் தான் போக போகுது. ஸோ நான் இங்கே என்ன குவார்ட்டர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அந்த குவார்ட்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் அமௌண்ட் போத் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக என்ன அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 31/12/23 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதா? அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் 15 lakhs. கரெக்டா? 15 lakhs into 10% போட்டுட்டு divided by 4 அப்படின்னு போடுங்க. பிகாஸ் 1 yearக்கு 4 quarters, right? ஸோ divided by 4 அப்படின்னு போட்டோம்னா we will get around 37,500. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை நான் எங்கே ஆட் பண்ணணும்? என்னோட பிரின்சிபல் கூட நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 15 lakh 37,500. ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் தட் செகண்ட் குவார்ட்டர் 36/23 இங்கே என்ன ஆகும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கம்ப்யூட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுங்கள். 37,500 into 10% divided by 4 அப்படின்னு போட்டோம்னா I am getting 38,437.5. ஸோ 5 அப்படின்றதுனால I am going to round off this figure to 8. ஓகேவா? அண்ட் இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஆட் பண்ணோன்னா 1575,938 அப்படின்னு சொல்லிட்டு I will get. அண்ட் சேம் இதே மாதிரி 39/23க்கு. ஸோ இங்கே கம்ப்யூட் பண்ணும்போது we will get around 39.398. ஓகே, அண்ட் இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 16,15,336 அண்ட் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா குவார்ட்டர்ஸ்க்குமே. ஸோ லாஜிக் இது தான். என்ன அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் 10% போட்டுக்கோங்க அண்ட் டிவைடட் பை 4. இங்கே குவார்ட்டரில் காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு குவார்ட்டருக்கு என்னென்னு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிவைடட் பை 4 அப்படின்றத கொடுத்துக்கணும். ஓகேவா? சேம் இதே மாதிரி 31/12/23 கம்ப்யூட் பண்ணோன்னா 40,38,3 அண்ட் இங்கே 16,55,719 and after that 31/12/24
I'm getting this amount. ஓகேங்களா. அண்ட் நான் அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாமா? இதை ஆட் பண்ணேன்னா ஐம் கெட்டிங் 1,97,112. This is my outstanding interest. ஓகே. அண்ட் இப்போ எனக்கு தெரியும் செக்யூர்ட் போர்ஷன் அண்ட் அன்செக்யூர்ட் போர்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். outstanding is 15 lakh கரெக்டுங்களா. அண்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ணணும், outstanding interest. I have to add that outstanding interest 1,97,112. ஸோ ஆட் பண்ணேன்னா I'm getting 16,97,112. ஓகேவா. அண்ட் ஆஃப்டர் தட் இதில் என்னோட செக்யூர்ட் போர்ஷன் என்ன இருக்கோ அதை நான் மைனஸ் பண்ணிக்கணும். செக்யூர் போர்ஷன் என்ன, நான் இங்கே ஷேர்ஸை வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஷேர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் என்ன 21,000 அண்ட் அதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும் 70. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐம் கெட்டிங் 14,70,000 அண்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2,27,112. ஸோ இது வந்து என்னோட அன்செக்யூர்டு போர்ஷன். ஸோ அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ணணும், செக்யூர்ட் போர்ஷன் என்ன அண்ட் அன்செக்யூர்ட் போர்ஷன் என்ன அப்படின்றத தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஸோ இதோட இந்த சம் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் illustration பாருங்க. ரெவென்யூ அக்கவுண்ட் ஆஃப் அ இன்சூரன்ஸ் கம்பெனி ஷோஸ் த லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் ஆன் 31 March 2023 at 30 lakhs before taking into consideration of the following. And life insurance fund பொறுத்த வரைக்கும் சிம்பிள் லாஜிக், நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேஷ் பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட்லேயும் அவங்க ஒரு பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ஏதாவது இன்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் எக்ஸ்பென்சஸ் வி ஹாவ் டு ரெடியூஸ் தட். இதுதான் மெயின் லாஜிக். சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், கிளைம்ஸ் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு இது இன்கம் கரெக்டுங்களா. ஸோ ஐ கேன் ஆட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், போனஸ் யூட்டிலைஸ்ட் இன் ரெடக்ஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இங்கே என்ன ஆகுது, போனஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் அ எக்ஸ்பென்சஸ். ஸோ வி ஹாவ் டு ரெடியூஸ் திஸ். அண்ட் ஆஃப்டர் தட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டிஸ், எனக்கு இன்கம் வருது, ஐ ஹாவ் டு ஆட் திஸ். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம், இது இன்னும் ப்ரீமியம் எனக்கு வரல பட் வந்துடும். ஸோ இதுவும் என்னோட இன்கம். அண்ட் கிளைம்ஸ் இன்டிமேட்டட் பட் நாட் அட்மிட்டட், இது எனக்கு எக்ஸ்பென்சஸ். கிளைம்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் செட்டில் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு ரெடியூஸ் திஸ். ஓகேங்களா. அண்ட் இந்த கிளைம்ஸ் ஜென்ரலாக நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்கே ரீஇன்சூரன்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மைன் கரெக்டுங்களா. இது இன்னொரு பர்சன் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு இது இன்கமாக தான் ட்ரீட் ஆகும். இது ஒரு ப்ரொசீஜர் இப்போது நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஒரு ப்ரொசீஜர். அண்ட் செகண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பட் நாட் அட்மிட்டட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் இருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணியும் காமிக்கலாம். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே ஃபார்மேட்டில் எழுதிடலாமா. லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டோட பேலன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் 30 lakhs. அண்ட் ஆஃப்டர் தட் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கிளைம்ஸ் அண்டர் reinsurance 6,000. And after that where in a plus point, interest on securities 4,100. And after that outstanding premium 2,700. So if you add pannunga, how much you are getting? 30 lakh plus 6,000 plus 4,100 plus 2,700. So I am getting around 13,12,800. Okay. In this I have to reduce a bonus utilized in reduction of premium 2,250. And after that claims intimated. என்கிட்ட கேட்டிருக்காங்க, இன்னும் நான் கொடுக்கல, இது என்னோட ஹேண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ். ஸோ 30,250. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. So I'm getting around 29,97,300. இதுதான் என்னோட லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டோட பேலன்ஸ்.
ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷில்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.